ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைக்கர்ஸ் பேரடைஸ். இப்போ லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ மோரோவர் எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச அப்டேட்னு சொல்லலாம். ஸோ நம்ம சேனல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக போடுறோம். ஸோ டொயோட்டாவில் இனோவா. ஸோ இனோவா கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான மாடல். ஸோ ஒரு லக்ஸரி ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய சர்வீஸ் காஸ்ட்டில் வந்து அவ்வளோவா அதிகமாக அது நமக்கு சர்வீஸ் காஸ்ட் வைக்காது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து அதில் கம்ஃபர்ட் வைஸு, கன்வீனியன்ஸ் வைஸு, ஸோ ஃபேமிலி வைஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிள் நம்ம சொல்லலாம். ஸோ ஆல்சோ செகண்ட் வேரியண்ட், தட் மீன்ஸ் செகண்ட் வேரியண்ட் சொல்ல செகண்ட் ஜெனரேஷன் சொல்கிறோம். அதே இனோவாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாடல் வந்து கொடுத்துட்ருக்காங்க டொயோட்டாவை. ஸோ அந்த ஹை கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜி. ஸோ ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டுங்கும் போது நம்மளுக்கு என்னென்னா மோட்டர் வித் இன்ஜினில் வந்து ரன் ஆகக்கூடிய அது 2000cc பெட்ரோல் இன்ஜின். ஸோ இது வந்து இனோவா ஹை கிராஸோட ஹைப்ரிட் வேரியண்ட் நமக்கு டொயோட்டாவில் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ இனோவா கிறிஸ்டாவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2000cc டீசல் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி இந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் என்ன அப்படின்னா டீசல் இன்ஜின் ஃபுல்லாக பேன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டொயோட்டா வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய பெஸ்ட்டு ப்ராடக்டான கிறிஸ்டாவை வந்து இனோவா கிறிஸ்டாவை நமக்கு டிஸ்கண்டினியூ பண்ண போகிறத சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் இயர். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆல்சோ ஹை கிராஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து பெட்ரோல் இன்ஜின் வித் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு ஹை கிராஸ் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கும். கிறிஸ்டா பார்த்திங்க அப்படின்னா மேபி திஸ் இயர் தான் அதனுடைய லாஸ்ட் இயராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன நமக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிள்ஸ், ஸோ ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் வெஹிக்கிள்ஸ் நமக்கு கிடைக்காத போகுது. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இனோவா கிறிஸ்டா ஓன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ளஸ். ஸோ அதனுடைய ரீசேல் வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு டொயோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிராண்ட் அரௌண்டு 10 lakhs கிலோமீட்டர்ஸ் போகி கூட இன்ஜின் ஒர்க் செய்யாத வரைக்கும் அதனோட இன்ஜின் வந்து ரிலேபிலிட்டியாக இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து நமக்கு வந்து ஒரு சேடான நியூஸ் தான். பட் ஆல்சோ அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஹை கிராஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜியில். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் அதே ஸ்பேசியஸ், அதே லக்ஸரி, அதே கம்ஃபர்ட்டோடு இருக்குது. ஸோ ரக்கடான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு ரக்கடான ஒரு ரைடிங்க்கு வந்து நம்ம அதை வந்து ஹை கிராஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது கிறிஸ்டாவை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு 7 சீட்டர் வாங்குற அப்படின்னா ரக்கடான டிரைவிங்க்கு வாங்க மாட்டோம். ஸோ மோஸ்ட்லி ஃபேமிலி ஓரியன்டட் தானே வாங்குவோம். ஸோ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.